ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நாளாக நான் குட்டி கதை சொல்லவும் வரல, வெறும் ஷார்ட்ஸ் வீடியோவும் ஒழுங்காக போடலை. ரொம்ப சாரி. இனிமேல் எல்லா வீடியோவும் கரெக்ட் டைமுக்கு வரும். இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். இந்த வீட் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த டீ கடையிலலாம் சால்ட் பிஸ்கெட்டுன்னு இருக்குமே, அதுதான் செய்ய போகிறோம். இந்த கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு, அதில் 1/4 கப்பு சுகர் எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. சுகரோட நெய் இந்த 2 பாக்கெட்டு, 10 ரூபான்னு நினைக்கிறேன், அது ஒரு பாக்கெட்டு, 2 பாக்கெட்டையும் போட்டேன். அதுக்கப்புறமா கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக திரட்டிட்டு ஒரு கப்போ இல்லை கப்போட மூடியை வச்சுட்டு அதை பிஸ்கெட் ஷேப்புக்கு கட் பண்ணி குக்கரில் சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டாண்டு வச்சு ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா பிஸ்கெட் ரெடி. ஆனால் நானும் இதே மெத்தடில் தாங்க செஞ்சேன். பிஸ்கெட்டு சொதப்பிடுச்சு, நல்லா வரல. எனக்கு கிடைச்சது என்னமோ வீட் பிஸ்கெட் கிடைக்கல, வீட் சப்பாத்தி தான் கிடைச்சிது. அதுவும் புளிப்பு டேஸ்ட்டில் வருது. நான் புளிப்பே போடலை, எப்பட்றா அது அப்படின்ட்டு. நான் இதில் என்ன தப்பு பண்ணேன்னா கடலெண்ணெய் ஊற்றிட்டேங்க, ஆயில் இல்லை. நம்ம ஜெமினிகிட்ட கேட்டப்போ கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் முறுன்னு வரும்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லி அதை நம்பி போட்டேன். ஜெமினி உன்னை பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நான் எப்படி மறைக்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதை ரீயூஸ் பண்ணிக்கலான்ட்டு பாதி வாங்கினா பேலன்ஸ் மாவு இருந்துச்சுல்ல, அதெல்லாமே இந்த வெடி கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பெருசாக இருக்கும். நான் சின்ன சைஸில் அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன், வேஸ்ட் பண்ணல. இதையுமே எண்ணெயில் போட்டால் அது வாயில் வைக்கிற மாதிரி இல்லை. தயவு செஞ்சு இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, பொருள்லாம் வேஸ்ட் ஆகுது. அதனால் இது யாரும் யூஸ் பண்ண வேணாம். என்ன சொல்கிறது, இவ்வளோ நாளாக ரொம்ப மிஸ் பண்ணவங்களாம் எனக்கு வீடியோ போட மைண்ட் செட்டே இல்லைங்க. அதை தான் சொல்லணும். எந்த மாதிரி வீடியோ போடுறது, எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னு யாருமே எங்கிட்ட எதையுமே சொல்கிறதில்ல, கமெண்ட்லேயும் சொல்கிறதில்ல. அதனால எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வரல. இருந்தாலும் நீங்கள் என்ன மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 69 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி மக்களே. 69 தங்கங்களுக்கும் ரொம்ப நன்றி. பாய்.